செயலுக்கு நாங்க அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லிக்கிறோம். உங்க செயல் உங்களுக்குரியது. உங்களுக்கு சலாம் காலும் சலாமா, சலாம் சொல்லிடுவாங்க. சலாம் உண்டாகட்டும். அறிவினர்களை விரும்ப மாட்டோம். நாங்க இந்த கிண்டல் பேசுறவன், கேலி பேசுறவன், அவதூறு பேசுறவன், நக்கல் பேசுறவன், நையாண்டி பேசுறவன், அடுத்தவனை இம்சிக்கிறவன், அடுத்தவங்களை பத்தி புறங்கூறுறவன், பொய்சாட்சி சொல்றவன், இவங்கள் அத்தனை பேரும் யார்? இவர்கள் அத்தனை பேரும் வீணர்கள், வீணர்கள், அறிவீனர்கள். இவர்கள் மத்தியிலிருந்து இவர்கள் விலகிக் கொள்வார்கள், விலகிக் கொள்வாங்க, அவங்களை புறக்கணித்து விடுவார்கள். அவன் தான் யாரு? உண்மையான மூமீன். உண்மையான மூமீன் யாரு? அவங்கதான். நம்பிக்கையாளர்கள் யாரு? அவங்கதான். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு அழைப்பது யார் அழைக்கிறான்? அவங்கள தான் அழைக்கிறான் அல்லாஹ் தஆலா. விரும்ப மாட்டோம் என்று கூறுகின்றனர் என்று அல்லாஹ் தஆலா இங்க முத்தாய்ப்பாக சொல்லிவிட்டு 35வது வசனத்துல, 35வது அத்தியாயத்துல 10வது வசனம், அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரேனும் கண்ணியத்தை நாடினால், யாரேனும் கண்ணியத்தை நாடினால் கண்ணியம் யாவும் அல்லாஹ்வுக்கே உள்ளது. யாரேனும் கண்ணியத்தை நாடினால் அந்த கண்ணியம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. கண்ணியத்துக்குரியவன் யார்? அல்லாஹ். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கண்ணியப்படுத்தப்படணும், நான் இந்த சபையில நான் பெரிய ஆளு, நான் பெருமையா இருக்கு. அப்ப பெருமை கொள்வது, அகம்பாவம் கொள்வது, நான் தான் என்று நினைப்பது, இதெல்லாம் எதுல வரும்? சீர்குலைவுல வரும், கண்ணிய குலைவுல வரும். அப்ப கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. தூய சொற்கள் அவனிடம் மேலேறி செல்கின்றது. நல்ல வார்த்தைகள் எங்க போகுது? நம்ம பேசுற இப்ப நல்ல வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பத்தி பேசுறோம். இது எங்க போய் சேரும்? அல்லாஹ்ட்ட போய் சேரும். யார் கொண்டு போவோம்? மலக்குமார்கள். இந்த அவையிலும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிவாங்களா? தெரிய மாட்டாங்க. மலக்குமார்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள்? ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். இட்ஸ் a light. உலகத்திலேயே ஸ்பீட் எது? லைட். ஸ்பீடு லைட். லைட் தான் ஸ்பீட். அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால மட்டும்தான் பல கிலோமீட்டர், பல லட்சம் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் ஈஸி கிராசிங். மலக்குமார்கள் எப்படி செய்திகள் எடுத்துட்டு வர்றாங்கன்னு இப்ப தெரியுதா நமக்கு? ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இட்ஸ் a லைட் மட்டும்தான் ஸ்பீடுக்குள்ளது. அந்த லைட் யாரு? மலக்குகள். அந்த மலக்குகள் லைட்டா இருக்கிறதுனால தான் ரொம்ப ஸ்பீடா வேலை போகுது. நம்ம சொல்ற அத்தனை வார்த்தைகளும் மேலேறி செல்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, நல்லறம் அதை உயர்த்தும், நல்லறம் அதை உயர்த்தும். அதே போல தீய காரியங்களில் சூழ்ச்சி, தீய காரியங்களில் சூழ்ச்சி செய்பவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு, கடுமையான வேதனை உண்டு. அவர்களுடைய சூழ்ச்சியும் சூழ்ச்சிதான் அழியும். யாரெல்லாம் சூழ்ச்சி செய்யறானோ, யாரெல்லாம் அநியாயம் செய்யறானோ, யாரெல்லாம் அக்கிரமம் செய்யறானோ, யாரெல்லாம் சூழ்ச்சி செய்து நம்மளை அழிக்க நினைக்கிறானோ, அந்த சூழ்ச்சி, தீய காரியங்கள் சூழ்ச்சி செய்வதற்கு கடுமையான வேதனை உண்டு அல்லாஹ் தஆலா இங்க சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அவர்களின் சூழ்ச்சி தான் அழிஞ்சு போகும். நம்ம நினைக்கிறோம் அவன் ரொம்ப சூழ்ச்சிக்காரன்டா, அவன் ரொம்ப புத்திசாலிடா, அவன் அது பண்ணிடுவான்டா, அவன் இது பண்ணிடுவான்னு நினைக்கிறான். இல்ல, அல்லாஹ் சொல்றான், மக்ரு மக்ரு அல்லாஹு அல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சி செய்வோருக்கெல்லாம் மிகைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி என்பது மிகைத்தது. அல்லாஹ் மிகைத்து விடுவான். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி என்பது பெரிது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். நல் பண்புகள், நற்பண்புகள் எதுவெல்லாம் என்று நாம் இதை ஒரு தொடராக நாம் பார்த்திருக்கிறோம். அதுல முதலாவதாக பொறுமையை பார்த்தோம், சகிப்புத்தன்மையை பார்த்தோம், அதே போல பெற்றோர்களை பேணுதலை பார்த்தோம், உறவினர்களை பேணுதலை பார்த்தோம், அண்டை வீட்டாரை பேணுதலை பார்த்தோம், உறவினர்களை பேணுதல் பார்த்தோம், நளினமாக நடத்தல் பார்த்தோம், தீய சொற்களை தவிர்த்தல் பார்த்திருக்கிறோம். பொறுமைதான் முதலே சொல்றேன். பெருந்தன்மை, பெருந்தன்மையை பார்த்தோம். பெருந்தன்மை எப்படி பெருந்தன்மையாக இருப்பதுன்னு பார்த்தோம். இதற்கு அத்தனையும் நாம் பார்த்திருக்கிறோம்.
இது அத்தனையும் பார்த்தல், நளினமாக நடப்பது எப்படிலாம் பார்த்தோம். ஆனா இது அத்தனையும் பார்த்திருப்பது ஏதோ பாடத்துக்காக பார்த்தோம் இல்ல. இந்த பாடம் எழுதி வைத்துக் கொண்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்ல. இந்த பாடம் எழுதி வைத்துக் கொண்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு அல்ல. எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் இதை நாம் வாழ்வியலில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அந்த பொறுமையை பற்றி பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அது திருமறை குர்ஆன்ல எந்தெந்த அத்தியாயங்களில் எது எது இடம்பெற்றிருக்கிறது, எந்தெந்த அத்தியாயங்கள் என்பதை பத்தி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். மாளிகையை கொடுக்கிறான், கோபுரங்களை கொடுக்கிறான், சொர்க்கத்தில் மாளிகை வழங்கப்படும். அல்லாஹ் சொல்றான் 25வது சூராவில் 75வது வசனத்தில் சொல்கிறான், அவர்கள் சகித்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு மாளிகை வழங்கப்படும். அல்லாஹ் சொல்றான். சலாமுடன் வாழ்த்து கூறி அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். யார் வழங்கப்படுவாங்க? யாரு? பொறுமை உடையவர்கள் வரவேற்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறான். அப்புறம் அடுத்ததாக சொல்லுகிறான், அவர்கள் நிரந்தரமாக அதில் தங்கியிருப்பார்கள். அது அழகிய தங்குமிடமாகும். யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? அது பொறுமையாளர்களுக்கு கிடைக்கும். அது ஓய்விடமாக உள்ளதுன்னு அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான். இது 25ல 76வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல 23வது அத்தியாயத்தில் 111வது வசனமாக அவர்கள் சகித்து கொண்டதால் இன்று 23வது வசனத்தில் 111வது வசனம் முதல்ல சொன்னது 25வது வசனம். 25வது அத்தியாயம் 25வது அத்தியாயத்தில் நான் முதல்ல எதை பார்த்தோம்? 25வது அத்தியாயத்தில் 75வது வசனம் 75 75 மிக தெளிவாக சில விஷயங்களை முன்வைக்கிறான். அந்த முன்வைக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக எதை நாம் பார்க்கிறோம்னா, அவர்கள் சகித்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு மாளிகை வழங்கப்படும். மாளிகை எங்க வழங்குவான்? அல்லாஹ் எங்கம்மா வழங்குவான்? சொர்க்கத்தில் வழங்குவான் இல்லையா மாளிகையை? அந்த மாளிகை சொர்க்கத்தில் வழங்கப்படும். சலாமுடன் வாழ்த்து கூறி அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். எப்படி? சலாம் கூறி வாழ்த்து கூறி அவங்க வரவேற்கப்படுவாங்க. சலாம் யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? மலக்குமார்கள். மலக்குமார்கள் சலாம் சொல்லி வரவேற்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 25ல 76ல அல்லாஹ் தஆலா சொல்றான். 25வது வசனத்துல 76வது வசனம் 25வது அத்தியாயம் 76வது வசனம், அதில் நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். 25வது வசனம் 25வது அத்தியாயம் 76வது வசனம். அது அழகிய தங்குமிடமாகும். எது? அந்த சொர்க்கம், அந்த மாளிகை அழகிய தங்குமிடமாகும். அது ஓய்விடமாகவும் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அதை தொடர்ந்து 23வது அத்தியாயம் 23வது அத்தியாயம் 111வது வசனம் 111 23வது அத்தியாயம் 111வது வசனம். ஆமா, அவர்கள் சகித்து கொண்டதால் இன்று அவர்களுக்கு நான் பரிசளித்தேன். சகித்து கொண்டதால் இன்று அவர்களுக்கு நான் பரிசளித்தேன். பரிசளிக்கிறது என்னத்தை பரிசளிக்கிறான்? அல்லாஹ் பெரிய மாளிகையை பரிசளிக்கிறான் அல்லாஹ் இல்லையா? அந்த மாளிகை அவர்களுக்கு கிடைக்கிறது. பரிசளித்தே அவர்களே வெற்றி பெற்றவர்கள் என்றும் இறைவன் கூறுகிறான் என்று இதா இடம்பெறுகிறது. இதெல்லாம் யாருக்கு? நாம் நேற்று பார்த்தோம் இல்லையா? பொறுமையாளர்களுக்கு. யார் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது. அல்லாஹ் இங்க என்னென்னலாம் சொல்றான்? பொறுமையுடனும் தொழுகையுடனும். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்றே சேருங்கள்.
சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. முதல்ல பொறுமை, அப்புறம் தொழுகைங்கிறான். அதே போல யாரெல்லாம் சகித்துக் கொள்கிறார்களோ, பொறுமையாக இருக்கிறார்களோ, அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள்ங்கிறான். அந்த எப்படிப்பட்ட வெற்றிங்கிறான் அல்லாஹ் தஆலா? சொர்க்கத்தை தரக்கூடிய வெற்றி. சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட வெற்றிங்கிறான் அல்லாஹ்? பெரிய மாளிகை கிடைக்கும், பெரிய மாளிகை கிடைக்குங்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட மாளிகை கிடைக்கக்கூடிய வெற்றி, அதுல நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள்ங்கிறான் அல்லாஹ். அந்த பரிசை கொடுக்கிறேன், நானே கொடுக்கிறேன் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். இதெல்லாம் பொறுமையாளர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றியாக பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த தலைப்புக்கு செல்வோம். அடுத்த தலைப்புக்கு செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நற்பண்புகள் அடுத்த தலைப்பாக இடம்பெற்றிருப்பது பெற்றோரை பேணுதல். பெற்றோரை பேணுதல், பெற்றோரை பேணுதல் என்ற இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பெற்றோரை பேணி இருக்கிறோமா இல்லையா என்பதற்கான கேள்விக்கான பதிலை நாமே கேட்டு நாமே பதில் சொல்லிக்கலாம். நாமே கேட்டு நாமே பதில் சொல்லிக்கலாம். இதுல இடம்பெறக்கூடிய வசனங்களை எல்லாம் நான் முன்னாடியே சொல்லிடுவேன். ஏன்னா இடையில சொல்றப்போ உங்களுக்கு குழம்பும், அதனால இடையில நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப முன்னாடியே சொல்லிடுறேன், குறிச்சுக்கிறீங்க. 4வது அத்தியாயம், 4வது அத்தியாயத்தில் 1வது வசனமும் 36வது வசனமும், 1வது வசனமும் 36வது வசனமும், அதே போல வந்து 3வது அத்தியாயத்தில் 35 இருந்து 37, 35 இருந்து 37 வரையிலும் உள்ள வசனங்கள், 35வது வசனத்திலிருந்து 37வது வசனங்கள், அதே போல 43, 42, 43 வசனங்கள். அதே போல 6வது அத்தியாயத்தில் 151, 137, 151, 2 வசனங்கள். அதே போல 17வது அத்தியாயத்தில் 23, 24 வசனங்கள், 23, 24 வசனங்கள். அதே போல 16வது அத்தியாயத்தில் 58, 59வது வசனங்கள். 16வது அத்தியாயம் 58, 59வது வசனங்கள். 42ல 49வது வசனம், 42வது அத்தியாயம் 49வது வசனம். 81வது அத்தியாயம் அதுல 8, 9 வசனங்கள், 8, 9 வசனங்கள். அதே போல 2வது அத்தியாயத்தில் 132, 133, 233. அதே போல 11வது அத்தியாயத்தில் 42வது வசனம், 11வது அத்தியாயத்தில் 42, 31ல 13 இருந்து 19 வசனங்கள். அதே போல 37வது அத்தியாயத்தில் 102வது வசனம், 37வது அத்தியாயத்தில் 102வது வசனம். 46ல 17வது வசனம், 46வது அத்தியாயத்தில் 17வது வசனம். 47வது அத்தியாயத்தில் 22ல இருந்து 24 வரையிலும் உள்ள வசனங்கள். இதெல்லாம் பெற்றோரை பேணுதலை பற்றி அல்லாஹ் திருமலையில் கூறுகின்ற அத்தியாயமும் வசன எண்களையும் நான் சொல்லியிருக்கேன். கடைசியா நீங்க அவசரப்பட வேணாம், எழுதுனவங்க எழுதுன மட்டுக்கு சரி, எழுதாதவங்க அவசரப்படாதீங்க. நான் கடைசியா ஃபைனலா நான் போர்டில் எழுதுறேன், சரியா? கடைசியா முடிக்கின்ற போது போர்டில் எழுதுறேன். இப்ப நம்ம வந்து நேரடியாக பாடத்திற்குள் செல்லலாம். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய அத்தியாயங்களை ஃபுல்லா சொல்லிட்டா, இதுல உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். நான் எழுதி போட்டுருவேன். நாளைக்கு இந்த வசனங்கள் அத்தனையும் நம்பர் கேட்க மாட்டேன், நம்பர் நான் சொல்லுவேன். அந்த வசனத்தை நீங்க சொல்லணும்.
நான் நம்பரை சொல்லுவேன், வசனத்தை நீங்க சொல்லணும். இது உங்களுக்கு ஒரு பரீட்சை, ஒரு பரீட்சை. அதனால நம்பர் எழுதி போட்டுருவேன். இதெல்லாம் குர்ஆன்ல எல்லாத்தையும் தமிழ் குர்ஆன் இருக்கா? தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கா? இல்லையா? யார் யார்ட்டெல்லாம் இல்ல? யார் யார்ட்ட இல்ல? யார் யார்ட்ட இல்ல? அல்லாஹ் அல்லாஹ் இன்னைக்கு வாங்கிருப்பா. சரி, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியானத்துக்குள்ள குர்ஆன் வந்துடும், நீங்க வாங்கிக்கிறீங்க. சரியா? அதை வாங்கி வச்சுக்கிறீங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த குர்ஆனுடைய இப்ப நான் வசனத்தையும் அத்தியாயத்தையும் தான் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஆனா இப்ப அந்த குர்ஆனுக்கு போறதுக்கு முன்னாடி ஹதீஸுக்கு நம்ம போவோம். ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம், சொல் செயல் அங்கீகாரம், இதான் ஹதீஸ். அவங்க சொன்னதை நீங்க சொல்றதெல்லாம் சஹாபாக்கள் எழுதி வச்சிருந்தாங்க. நபி தோழர்கள் வழியாக அந்த ஹதீஸ்கள் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஹதீஸ்கள். இதுல 5043வது ஹதீஸ், 5043வது ஹதீஸ், 43வது ஹதீஸ். இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு கட்டடத்தை போன்றவர் ஆவார்கள். ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் ஆவார்கள். கட்டடத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலு சேர்க்கிறார். கட்டடத்தினுடைய ஒரு பகுதி மற்றொன்றுக்கு வலு சேர்க்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். இதை வந்து அபு மூசா அல் அஸ்ஹரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபு மூசா அஸ்ஹரி அல் ஹஸரி அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்படி? புரியல. அபு மூசா அல் அஸ்ஹரி, அபு மூசா அல் ஹஸரி, இது நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் ஆவார்கள். கட்டிடத்தின் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலு சேர்க்கிறது, மற்றொரு பகுதிக்கு வலு சேர்க்கிறது. அடுத்ததான் 5044வது ஹதீஸ், 44வது ஹதீஸ் 5044. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும் கருணை புரிவதிலும் பரிவு காட்டுவதிலும் இறை நம்பிக்கையாளர்கள் நிலையானது ஒரு உடலை போன்றது. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும் கருணை புரிவதிலும் பரிவு காட்டுவதிலும் இறை நம்பிக்கையாளர்கள் நிலையானது ஒரு உடலின் நிலையை போன்றது. முதல்ல கட்டடங்கிறாங்க, இங்க என்ன சொல்றாங்க? ஒரு உடலை போன்றதுங்கிறாங்க. ஒரு உடல்னா எப்படி? எப்படி நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்பை போன்றதா எல்லாம்? இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள்ட்ட காட்டக்கூடிய அன்பு, அதே போல கருணை, பரிவு, இதெல்லாம் ஒரு உடலை போன்றது. அப்போ ஒரு உடலை போன்றது என்றால் நம்மளுடைய கண், நம்மளுடைய செவி, நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய நாக்கு, நம்மளுடைய கைகள், நம்மளுடைய கால்கள், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய கிட்னி, இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு உடல், இல்லையா? அப்ப இந்த உடலில் எல்லாம் இயங்கினா தானே உடல் இயங்கும். இப்ப கண்ணில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்க, வலிக்குமா வலிக்காதா? வலிச்சா என்ன செய்வீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம். நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை.
ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்டர் சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். மருந்து போடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? கையெடுத்து தானே போடுவீங்க. அப்ப கண்ணுல அடிபட்டா கண்ணு வலிக்கும், இன்னொரு கண்ணு அழும், இன்னொரு கை அதை போய் தொடக்கும். இந்த டாக்டர்கிட்ட போறதுக்கு காலு நடக்கும். டாக்டர்கிட்ட போனா இதயம் லப்டப் டப்டப்னு துடிக்கும் இல்லையா? அந்த வழியில அதான செய்யும். அந்த எல்லாம் அப்போ உடலில் ஒரு வழியை எல்லாம் உணர்கிறதா இல்லையா? அப்படித்தான் அப்படிதான். அதுல அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படியே சொல்றாங்க, உடலில் ஒரு உறுப்பு சுபஹீனம் சுபமில்லாமல் ஆகிவிட்டால் அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டுட்டா அந்த வலியை மற்ற உறுப்புகளும் உணர்கிறதா? அதான் நான் சொன்னேன், உணர்கிறது இல்லையா? அதை விழித்துக் கொண்டிருக்கின்றன. அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சல் கண்டு விடுகிறது. ஒரு இடத்துல அடிபட்ட உடனே வலி அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு சுட ஆரம்பிச்சிடும், காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடும். காய்ச்சல் வந்தா இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும், மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா? இது எல்லாம் இருக்கிறது. இது நூமான் பின் பசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூமான் அவன் தனக்கு நோய் ஏற்பட்டால் உடல் முழுவதும் நோய் காணுகிறது அப்படின்னு சொல்லி இதையும் அதே நோமான் பின் பசீர் தான் அறிவிக்கிறார். இது எல்லாம் நம்ம எதை நோக்கி உணர்ந்து கொள்கிறோம் என்றால், ஒரு மூமினான ஒரு சமுதாயம், ஒரு மூமினான சமுதாயத்தை நாம் எப்படி அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பது. என்னடா பெற்றோரை பேர்ந்தன்னு சொல்லிட்டு இவர் டாபிக் வேற டாபிக் உள்ள போறாரு அப்படின்னு யோசனை வரும் உனக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நம்ம இங்க பார்த்தோம். அதுல அடுத்து 8வது அத்தியாயத்துல 74வது வசனம், நம்பிக்கை 8ல 74வது வசனம், 8ல 74வது வசனம், நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோரும் அடைக்கலம் தந்து உதவியோருமே உண்மையான நம்பிக்கையாளர். இங்க அல்லாஹ் என்னத்தை சொல்ல வர்றான்? நம்பிக்கையாளர்களுடைய பண்பை சொல்ல வர்றான். நம்பிக்கையாளருடைய பண்பை சொல்ல வர்றான். எப்படிப்பட்டவங்க நம்பிக்கையாளர்னா, நம்பிக்கை கொன்றது. நம்பிக்கை கொள்றதுனா என்ன? நம்பிக்கை கொள்றதுனா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அதை நம்புறதுனா எப்படி நம்புறது? அதான் ஈமான்னா என்ன? அதாவது அல்லாஹ்வை நம்புதல் என்பது கூடிய விஷயத்துல என்னென்னலாம் வரும்? அல்லாஹ்வை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், நபிமார்களை நம்புதல், மறுமையை நம்புதல், விதியை நம்புதல். மறுமையினால நம்ப சொல்லியாச்சு. வேற அதான் மறுமை. அதாவது மறைவானவற்றை நம்புதல். சரியா? மறைவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்புறது. சரியா? அப்ப மறைவான விஷயங்கள் என்னங்கிறது நம்ம பார்க்க வேணாமா? அப்ப பார்த்தா தானே அந்த நம்பிக்கை வரும் இல்லையா?
அல்லாஹ் தஆலா இங்க அதான் சொல்றான், நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை நம்புறது, மறுமையை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, இதுக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புவது, இது மாத்திரம் இல்லாமல் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை நம்புவது, வேதத்தை முன்னால் கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்புவது, நபிமார்களை நம்புவது, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா ஒருங்கிணைக்கிறப்ப அவர்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்கள். நம்பிக்கை கொண்டு ஒரு சாதாரண வார்த்தையில முடிச்சுட்டு போக முடியாது. நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து, ஹிஜ்ரத்னா என்ன? அந்த ஊரை துரத்தல். ஹிஜ்ரத்துக்கு என்ன பொருள்னா, இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முடியாமல் அந்த ஊர்ல நாம் தடுக்கப்படுகிறோம். அந்த தடுக்கப்படுகின்ற அந்த ஊர்ல நம்ம இஸ்லாத்தை சொல்ல முடியாமல் தடுக்கப்படுகின்ற போது வேற வழியே இல்லாம நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நாடு துறப்பது. சரியா? நாடு துறந்து செல்வதுதான் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாரு? முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மிக முக்கியமாக என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க? சரியா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு நாட்டை நாம் இஸ்லாத்தை சொல்ல முடியாத போது நம்ம அடிக்கிறான், மிதிக்கிறான், நம்ம சொல்வதற்கு தடை போடுகிறான், உயிரை எடுக்கிறான். இந்த நிலை வருகின்ற போது என்ன செய்யணும்? அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும். எந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குமோ அந்த இடத்துக்கு போறது தான் ஹிஜ்ரத். சரியா? அந்த மாதிரி ஹிஜ்ரத் செய்தவங்க அழகா சொன்னீங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் தான் செய்தாங்க. ஆமா, ஹிஜ்ரத் தான் செய்தாங்க இல்லையா? எல்லாருமே ஹிஜ்ரத் செய்தாங்க. அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோர். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? முதல்ல நம்பிக்கை கொண்டோரும், நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை வச்சவங்க, நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் பண்றது, நம்பிக்கை கொண்டதுனால் ஹிஜ்ரத் பண்ணுவது, ஹிஜ்ரத் பண்ணவங்களும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோரும் அடைக்கலம் தந்து உதவியோருமே. அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது தெரியும் உங்களுக்கு. எப்படி அது? அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுதுன்னா என்ன? ஷஹீதுங்கிறது கொல்லப்படுறது. அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதனால் அநியாயத்துக்கு எதிராக போர் புரிவது. அநியாயம் அக்கிரமம் எங்கே நடந்தாலும் போர் புரிவது. போர் புரிவதுன்னா அதுக்காக நீ கத்தியை தீட்டி இப்போ போயிடாத, நம்ப போயிட போகுது, போர் அப்படின்லாம் போயிடாத. அது ஒரு நாட்டுக்கும் இடையில உள்ளது. சரியா? அவர்களும் அடைக்கலம் தந்தாங்களே. யாருக்கு அடைக்கலம் தர்றவங்க? ஹிஜ்ரத் ஆகி வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நாடு திறந்து வர்றாங்க இல்லையா, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாங்க, எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் தருவது இருக்கு இல்லையா, அந்த அடைக்கலம் தந்து உதவியோருமே உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள். உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். கண்ணியமான உணவு உண்டு என்று சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக 8வது அத்தியாயம் 75வது வசனம், அது தொடர்ந்து வருது. இதன் பின்னர் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து உங்களுடன் இணைந்து போரிட்டோரே உங்களை சார்ந்தவர்கள். யார் உங்களை சார்ந்தவர்கள்? அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து உங்களோடு இணைந்து போரிட்டார்களே அவர்கள்தான் உங்களை சார்ந்தவர்கள். இரத்த பந்தமுடையோரும் ஒருவர் மற்றோருக்கு அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளபடி நெருக்கமானவர்கள். அல்லாஹ் இங்கே என்னத்தை கொண்டு வர்றான்? இரத்த பந்தம் உடையோர்களும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாஹ் தஆலா கொண்டு வர்றான். இங்கே கொண்டு வர ரொம்ப முக்கியம். வேதத்தின்படி நெருக்கமானவர்கள். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான்.